படைத்த உறவுகளுக்கு வணக்கம். இன்று சுதந்திர தினம், இந்தியாவின் 78வது சுதந்திர தினம். அனைவருக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தினத்திற்காக எவ்வளோ பேர் பாடுபட்டாங்க, எவ்வளோ பேர் உழைச்சாங்க, இதனால் எத்தனை பேர் இறந்தாங்க, நம்முடைய வரலாறு எவ்வளோ அழிக்கப்பட்டது, நமக்கு சொந்தமான அந்த சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், தங்கம், ஆபரணங்கள் எவ்வளோ கொள்ளையடிக்கப்பட்டது அந்நியர்களால் இன்று இன்னும் பொழுது ரொம்ப வலியும் வேதனையுமாக இருக்குது. ஆனால் இன்று அந்த நிலை தலைகீழாக மாறி நிற்பது இன்னும் வருந்தத்தக்கதாக இருக்கிறது. ஏனென்றால் சுதந்திர தினம், சுதந்திரம் ஒரு மனிதனுக்கு தேவைதான், ஆனால் ஒரு அளவோடு தேவை. ஒரு மனிதனுக்கு உடலுக்கு உணவு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஒரு அளவாக இருக்கணும். அந்த அளவு மாறினாக்க அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சுங்கிற மாதிரி இன்றைக்கி சுதந்திரத்துடைய புளிச்சு போச்சு எல்லாருக்கும். இளைஞர்களுக்கு இன்றைக்கி பெண்கள் தனியாக போக முடியல, அன்றைக்கும் போக முடியல. இன்றைக்கி கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, அது இல்லாமல் டாஸ்மாக் சாராயத்தை திறந்து, என்னடா எனக்கு ஒன்றுமே புரியல. சுதந்திரம் நீங்களாம் சாராயம் பிராந்தி பொழுதுக்கு உட்காந்து குடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சா? அந்தளவுக்கு நேரம் ஓய்வாக இருக்கா? சொல்லுங்கள் பார்ப்போம். அந்தளவுக்கு மிச்சத்தில் இருக்கீங்களா நீங்களாம்? என் தேசம் அப்படி மிச்சத்தில் இருக்கா? கடன் எல்லாரும் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கடன் அவன் கை நீட்டி வாங்குற நிலைமையில கொண்டு நிறுத்த முடியாது. இந்த சுதந்திரம் தான் எனக்கு வாங்கியிருக்கு. இந்த சுதந்திரம் அந்நியர்கள் கூட என் நாட்டை எனக்கு வரி போட பயந்தான். ஆனால் இன்றைக்கி 18% சொல்கிறாங்க. 18% இல்லை. 1 லட்ச ரூபாய் நான் போய் வங்கியில் வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு பொருளை அங்கே ஒரு 70 பைசா வட்டி எடுத்துக்கிறாங்க. பேங்க்கில் 70 பைசா, 1 லட்ச ரூபாய்க்கு வட்டி. அதுக்கு பிற்பாடு நீ வாங்குற ஒரு பொருளுக்கு 18% டிவி, 18% போய் மறுபடியும் எடுத்தால் எங்கே போய் நிற்கிது சொல்லுங்கள் பார்ப்போம். இதெல்லாம் ரொம்ப வலியும் வேதனையுமா இருக்குது. இந்த சுதந்திர தின காற்றை சுவாசிக்கவே அவமானமாக இருக்குது. நான் இந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா சுதந்திரம் இல்லை. இன்னைக்கு யாருக்கு சுதந்திரம் இருக்குது? பொறுக்கிங்களுக்கு, ரவுடிகளுக்கு, தீய அரசியல்வாதிகளுக்கு, கெட்ட அரசியல்வாதி திட்டுப்பயல்களுக்கு, இவர்களுக்கு தான் இன்றைக்கி சுதந்திரம். வேறு யாருக்கு இருக்குது? அடிப்படை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, காக்கா குருவிக்கு, மிருகங்களுக்கு இல்லையே. அது வேலையை செய்யணும். அது யாரும் இங்கே செய்யலையே. இந்த நிலை மாறணும். 78வது சுதந்திரத்துக்கு கொண்டாந்துட்டோம். ரொம்ப கொடுமையாகவும் வலியாகவும் இருக்குது. என் தேசம் எங்கே போய்கிட்டு இருக்கு? சின்ன சின்ன பசங்களுடைய எதிர்காலம் கல்வி இல்லை. என் கல்வியை அடுத்தவங்க வெளிநாட்டு அந்நியர்கிட்ட கொடுத்துட்டீங்க. என் மருத்துவத்தை அந்நியர்கிட்ட கொடுத்துட்டீங்க. நான் என்ன சாப்பிடுங்கிறது அந்நியர் முடிவெடுக்கிறான். அப்போ என்ன என் சுதந்திரம்? எங்கே இருக்கு எனக்கு சுதந்திரம்? நல்ல அரசியல் தலைவன் உருவாகணும். மாணவர்கள் இடத்திலிருந்து உருவாகணும். நல்ல மாணவன் தான் எதிர்கால அரசியலில் நல்ல தலைவனாக இருக்க முடியும். ஆனால் இன்று அப்படி இருக்கா? படித்து முடிச்சுட்டு தம்பிங்க போகிறான், வேலை இல்லாமல் அலையிறான். எனக்கு வேலை வேணும்னு தேடுறான். உழைப்பை விட்டு வெளியேறிட்டான். இந்த நிலை மாறணும் கேட்டுக்கிறேன். கட்டாயம் சுதந்திரம் ஒரு அடுத்த சுதந்திரமாக நல்லா இருக்கணும். ஒரு நாட்டுக்கும் பகை எதுக்கு உங்களுக்கு? நான் அவன் பேச்சை கேட்கல, நீ என்னை அடிப்ப. நான் அதையும் மீறி கேட்டனாக்க என்னை அடித்தா ஒரு இனமாக சேர்ந்து நிற்பாங்கிறதுக்கோசரம் வெளிநாட்டில் இருந்த சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வரும். இந்தியாவில் எவன் சொன்ன பேச்சை கேட்கல, அவனை நோக்கி அவனுடைய பட்டியலை எடுத்து சீனாட்டை கொடுத்து அந்த பகுதியில் குண்டை போடு, அந்த பக்கம் தாக்குதல் நடத்துங்கிறது. அதேமாதிரி சீனாவில் எவன் மக்கள் பேச்சை கேட்கலையோ அவனுக்கு இந்தியாட்ட பட்டியல் கொடுப்பான். சீனாவில், திபெத்துன்னு எந்தெந்த ஏரியாவில் மக்கள் அவனை எதிர்த்து கேள்வி கேட்குறான், அவனை எதிர்க்கிறாங்களோ அந்த இடத்துல குண்டை போடுங்க. இதெல்லாம் எவ்வளோ கொடுமையாக இருக்குது. இதுதான் உலக இன்னைக்கு உலக போர் உருவாகிறதுல இதுதான் காரணம். இந்த கார்பரேட்டுகளை ஒழிக்கணும். கார்பரேட்டு நல்லது பண்ணால் சந்தோஷம், மகிழ்ச்சி. யார் கார்பரேட்டு? நீங்கள் நானும் தான் கார்பரேட்டு. உங்கள்கிட்ட பணம் வந்துச்சுன்னா கார்பரேட்டாக மாறிடுறோம். இந்த நிலை மாறணும். எல்லாரும் சுதந்திர சுவாச காற்றை சுவாசிக்கணும். லோன் வாங்குறவன் ஏமாத்துறவங்களாம் வெளிநாட்டு ஓடி போயிடுறான். இங்கே இருக்கிறவன் எங்கே போகிறான் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த நிலை மாறணும். சுதந்திரம் மீண்டும் நமக்கு கிடைக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நல்ல சுதந்திரத்தை கொண்டாடுங்க. மீண்டும் ஒரு சுதந்திரத்துக்கு நாம் தயாராகும். நன்றி, வணக்கம்.